இந்த வீடியோவில் அமெரிக்காவில் தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட்க்கு வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். தென் வீட்லேயே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம ஃபால் சீசனில் கலெக்ட் பண்ண பம்கின் யூஸ் பண்ணி ஒரு பம்கின் மஃபின் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இது நம்ம பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி டு டேஸ்ட் த மஃபின் அண்ட் ஆல்சோ ஜாயின் வித் அஸ் டு மேக் திஸ் தீபாவளி அ ஸ்பெஷல் ஒன். Hi, this is Ashwin Alaipan. Welcome to our channel DarTales. ஹே, யூஎஸில் இந்த மந்த் எல்லாமே தீபாவளி ஈவெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ விசிட் பண்ணும்போது இங்கேயும் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னால இன்றைக்கி இதை விசிட் பண்ண வந்திருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோட ஓஷன் அவென்யூவில் இந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் போய் பார்க்கலாம் அண்ட் எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரை இந்த ஈவெண்ட் நடந்தது. இங்கே வந்து நிறையவே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அது போக ஃப்ரீயாக பிளான்ஸ் கொடுக்குறது, ஃப்ரீ புக்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு தென் நிறைய பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரி ஒரு குட் வைப் வந்து வச்சுருந்தாங்க. நிறையவே நாங்கள் தீபாவளி ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணோம். பட் இது வந்து ரொம்பவே சின்ன ஈவெண்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப என்கேஜாக இருக்கிற மாதிரி இருந்தது. மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம போய் ஷாப்ஸ் விசிட் பண்ணுறது, ட்ரெஸ் என்ன வாங்குறது, ஷாப்பிங் போகிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே வந்து ஃபுல்லாகவே கிட்ஸ்க்கு நிறையவே ஆக்டிவிட்டீஸ், ப்ளே ஏரியாவிலேருந்து தியா கலர் பண்ணுறது, தென் வேறு பேப்பர்ஸ் எடுத்து நம்மளை அவங்களே ஸ்கெட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறது எல்லாமே. ஆனால் ஃப்ரீ. நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து தியா கலர் பண்ணுறதுலாம் $5 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அந்த சப்ளை இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது தவிர தென் சாக் வச்சு டிசைன் மேக் பண்ணுறது, ரங்கோலி டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க, அது பண்ணுறது, இது மாதிரி நிறையவே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. தென் ஃப்ரீ ஃபுட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து சாய் வந்து இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வர எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்ஸ், ஃப்ரீ டிக்கெட்ஸ், அது வச்சுட்டு நம்ம சமோசா அது மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஃபுட் ட்ரக்லேருந்து நம்ம போய் ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது போக ஃபுல்லாகவே மியூசிக், டான்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தீபாவளி ஈவெண்ட் மெயினாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்தனால இங்கே வந்து இந்தியன்ஸை விட அதிகமாக இங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவங்களும் நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு தீபாவளி வைப்போட வந்து எல்லாரோட டான்ஸ் பண்ணுறது, மெகந்தி போட்டுக்கிறது, தென் போட்டு அங்கே இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்குது, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெரியவங்க மாதிரி இங்கே கிட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நிறையவே தீபாவளி ஈவெண்ட் போயிருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஃபால் சீசனில் எல்லா சைடும் பம்கினாக பார்த்துருப்போம். பம்கின் பேட்ச்லாம் போய் நிறைய பம்கின் வாங்கி வச்சுருப்போம். கண்டிப்பாக அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே பம்கின் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் பம்கின் வச்சு பம்கின் பிரெட் பண்ணேன். இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பம்கின் மஃபின் பண்ண போகிறோம். பம்கின் மஃபின் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக 30 minutes தான் ஆகும். 10 minutes வந்து ப்ரிப்பரேஷன் டைம் அண்ட் 20 to 25 minutes வந்து குக்கிங் டைம். பட் இன்றைக்கி வந்து பம்கின் பியூரே வீட்டிலே பண்ண போகிறோம். இது நம்ம கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 20 to 25 minutesல முடிஞ்சிடும். பட் இன்றைக்கி நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் இது வந்து டைம் எடுக்கும் இனிஷியலாக இதை குக் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து இதுக்காக நான் இன்றைக்கி இந்த பம்கினை கட் பண்ணி அதோட சீட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். பம்கினோட சீட் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த நம்ம எடுத்த சீடை வந்து நம்ம பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இல்லைனா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டு லைட்டாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அவனை வந்து 400 degree Fahrenheit வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 minutes கிட்ட இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். பம்கின் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் அந்த
அவுட்டர் லேயர் செப்பரேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் எடுத்து ஒரு மிக்சிலேயோ எதுலேயோ நம்ம போட்டு லைட்டாக கொஞ்சம் அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பியூரே வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது வந்து அப்படியே டேரெக்டாகவும் நம்ம கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட். அண்ட் இதுதான் இன்றைக்கி நம்மளோட மஃபின்க்கு அது ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. மஃபின் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்காக இன்றைக்கி ஹோல் வீட் ஃப்ளார், ஓட்ஸ், அது போக ஸ்பைசஸ் அண்ட் பேக்கிங் சோடா ஆல்சோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்ட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து நம்ம பண்ண பியூரே, மில்க், ஆயில், மேப்பிள் சிரப், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் எக் ஆல்சோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பவுல்லையே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விஸ்க் வச்சு லைட்டாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே இதுக்கு ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணல, மேப்பிள் சிரப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 எக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ண அந்த பம்ப்கின் பியூரே ஆல்சோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த மஃபின்கான அந்த மெயின் இன்க்ரீடியன்ட். அந்த ஃப்ளேவர் வந்து பம்ப்கினோட அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக. ஸோ இது கூட கொஞ்சம் 1/2 கப் மில்க் ஆல்சோ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. யூஸ்வலாக பம்ப்கின் ரெசிபிஸ் பண்ணுறப்போ பம்ப்கின் ஸ்பைசஸ் இல்லை ஆல் ஸ்பைசஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் இருக்கிற சினமன், அது போக நம்ம சுக்கு, ஜாதிக்காய், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய போடும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதோட கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த மஃபின் நம்ம ஹெல்த்தி ஆப்ஷனாக பண்ணுறதுனால இந்த ஹோல் வீட் ஃப்ளார் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம கொஞ்சம் ஓட்ஸ் ஆல்சோ ஆட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. இல்லை நம்ம மைதா யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் கடையில் வாங்குற மாதிரி அந்த கப் கேக் ஃப்ளேவரில் வந்து இன்னும் சாஃப்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இது வந்து இன்றைக்கி 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து நான் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த மஃபின் பேட்டர் கூட நம்ம சேர்த்து நட்ஸ் ஆல்சோ இன்னும் நம்ம நிறைய போடணும் அப்படின்னா நம்ம நிறைய டோஸ்டட் நட்ஸ் ஆல்சோ இது கூட ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து மேலே ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்ஸ் அண்ட் லைட்டாக வந்து சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். அவன் வந்து 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு இன்றைக்கி நான் இதை 25 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். அண்ட் நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நிறையவே இந்த மாதிரி பியூரே இருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ப்ரெட்க்கு இல்லை வேறு மாதிரி என்ன ரெசிபீஸ், பம்ப்கின் ரெசிபி எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மஃபின் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வியானுக்கு மெயினாக கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்போ அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து பண்ணினேன். வியானுக்கு வந்து பம்ப்கினை வந்து வெஜிடபிளாக கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா வந்து அவன் ஈஸியாக சாப்பிட்ருவான். இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் நிறையவே சாப்பிட்ருவான். ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.